வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சப்பாத்தி பரோட்டாவுக்கு பொருத்தமாக பன்னீர் கிரேவி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் பன்னீரை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் நம்ம மிக்சிங் பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது ஃப்ரை ஆகணும். நான் இந்த பன்னீரை கொஞ்சம் பெரிய துண்டுகளாக தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் கூட சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அதே பேனில் 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை, ஒரு 10 செகண்ட் இதை பரட்டி விட்டுறலாம். இதில் 1 டீஸ்பூன் சீரகம், மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் 2ஆக நறுக்கினது. வெங்காயத்தை செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். $200 கிராம் அளவுக்கு 3 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றி கலந்து விட்டுடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துனா போதும். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த கிரேவியில் பன்னீர் தான் சேர்க்கணுங்கிறது இல்லை, வேக வச்ச முட்டையும் சேர்த்து செய்யலாம், அல்லது காளானையும் ஃப்ரை பண்ணி சேர்த்து செய்யலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். கிரேவி திக்காக இருக்கிறதால ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மிதமான தீயிலேயே ஸ்டவ் எரியட்டும். அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆகிருச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.